Krishna Hare Hare Krishna Hare Rama Rama Hare Rama Rama Hare Rama Rama Hare Rama Rama Hare. Jai Shri Krishna. Sarvam Krishna Arpanamastu. சலோ சரி. ஸோ இன்னைக்கு நீங்க இந்த 23 இருந்து சஞ்சய உவாச்ச 24 நேற்று ஏதோ ஒரு விஷயம் நடுவில் விட்டு போன மாதிரி எனக்கு ஞாபகம் வருது. நேற்று என்ன கடைசியில நடந்தது? ஏதாவது விட்டு போய் யாரோ பேசும்போது நீங்க நேத்திக்கு நம்ம சேவிச்ச ஸ்லோகத்துல எல்லாருக்கும் என்ன தோணுதுன்னு ஒப்பீனியன் கேட்டு யாரோ அப்போ பேசிட்டு கட் ஆயிடுதான். நான் தான் கேட்டேன்ப்பா. தொடர்ந்து நான் கேட்டேன், அர்ஜுனன் நடுவுல கொண்டு ரத்தத்தை நிறுத்து கண்ணா, நான் எல்லாரையும் பாக்குறேன், இந்த யுதிஷ்டிரனோட சேர்ந்து என்னை எதிர்த்து நிக்கிறவாளை நான் பாக்குறேன்னு சொல்றச்சே அதுல எங்கேயோ ஒரு திருணமாத்திரமான ஒரு அகங்காரம், இவெல்லாம் நாளைக்கு யுத்தத்துல தோற்கடிக்கப்பட்டு இருக்க போறாளோ இல்லையோ நான் பாக்குறேன் அப்படிங்கிற ஸ்பேஸ்ல இருந்து வருதா அது அந்த 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 டோன் அதுவா அப்படின்னு நான் கேட்கறதுக்கு வந்தேன்ப்பா. அச்சா அச்சா. இல்ல பாக்குறேன்னா டு லுக், அவங்களெல்லாம் நான் பார்க்குறேங்கிற அர்த்தம் இல்லை. இவங்கெல்லாம் செத்து போயிடுவாங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. நான் ஒரு கை பார்க்குறேன் அந்த அர்த்தத்தில் கேட்குறான். எவன் எல்லாம் எனக்கு எதிராக நிற்கிறான், அவனுக்கு எதிராக அவனை நான் ஒரு கை பார்க்குறேன், நான் பார்க்கணும் எவன் எல்லாம் நிற்கிறான்னு அப்படிங்கிற ஒரு அந்த இடத்துல அது ஒரு வகையில் அகங்காரம். பட் க்ஷத்ரியனுக்கு அகங்காரம் உரித்தானதான். அந்த ஃபேனை நிறுத்திறேன். அப்ப இப்படி கூட எடுத்துக்கியா? அதாவது அதர்மத்துக்கு துணை போறவா யார் யாரு நான் செக் பண்ணிக்கிறேன் அப்படின்னு கூட பாத்துருக்கலாம் இல்லையா? அதான் அடுத்த வழியில சொல்றானே, துஷ்ட புத்தி கொண்ட துரியோதனனுக்கு துணை நிற்கிறவர்கள் யார் யார் நான் கொஞ்சம் பார்க்கணும் அப்படிங்கிறான். அது அது அகங்காரம்னு தோணினா கூட என்னை பொறுத்தவரை க்ஷத்ரியனுக்கு அகங்காரம் ஜஸ்டிஃபைடு. திறமையுள்ளவன், நல்ல வித்யாவினே சம்பன்னே அப்படின்னு சொல்றோம். பெரிய படிப்பு படிச்சிருக்கணும், ஆனால் பணிவு இருக்கணும்னு. ஆனா ஆற்றல், நல்ல எக்ஸ்ட்ராடனரி ஆற்றல் இருக்கிறவன் அவனுக்கு கொஞ்சம் அகங்காரம் இருந்தா தவறில்லை. அது ரொம்ப பெரிய குற்றம் இல்லை. அவனுடைய ஆன்மீக வளர்ச்சிக்கு அது தடையா இருக்கும், உண்மைதான். இப்போ பெரிய ஆற்றல் இருக்கு. ஏதாவது ஒரு ஸ்போர்ட்ஸ் ஃபீல்டில், ஒரு கலைத்துறையில், ஒரு சச்சின் டெண்டுல்கர் கிரிக்கெட்டில், லியோனல் மெஸ்ஸி ஃபுட்பாலில், சூரிய காயத்ரி சங்கீதத்தில் எக்ஸ்ட்ராடனரி திறமை இருக்கு. அதனால அகங்காரம் நம்ம அதை ஓவர்லுக் பண்ணலாம், கொஞ்சம் தப்பில்லை, அது இருக்கு. ஆனா எதிர்பார்க்கிறது ஞானி அவன்கிட்ட பணிவு இருக்கணும் அப்படின்னு. ஆனா அது ரொம்ப கஷ்டமானதுன்னு சொல்றோம். கடைசி படி அதுதான், அகங்காரத்தை தாண்டுவது. அதுதான் லாஸ்ட் ஸ்டெப் ஆன்மீக பாதையில. அது கடினமான விஷயம். க்ஷத்ரியனுக்கு நான் தான் இவர்கள் எல்லோருக்கும் அடுப்பு ஏத்துறேன், அவங்க கிச்சன்ல அடுப்பு எறிவது என்னாலதான் அப்படின்னு க்ஷத்ரியன் நினைக்கிறான்னு கீதையே சொல்றான். ஈஸ்வரோகம் அப்படிங்கிறான். ஈஸ்வரோகம்னு சொல்ல ஈஸ்வர பாவம் அப்படிங்கிறான். க்ஷத்ரிய கர்மங்கள் எப்படி இருக்கும்னு கேட்கும்போது சௌரியம், தேஜக, திருதிஹி, தாக்ஷ்யம், யுத்தேச்சாப்பிய பலாயனம், தானம், ஈஸ்வர பாவம். தானம் கூட ஒரு வகை அகங்காரம் தான். நான் என் கை உயரத்துல இருக்கும் தானம் கொடுக்கும்போது, வாங்குறவன் கை கீழே இருக்கும். ஒருத்தனை நம்ம விட கீழே நம்மளை சார்ந்து இருக்கிறவனை பார்ப்பதே ஒரு அகங்காரம் தான். பார்க்க விரும்புவதே பாவம் அப்படின்னு பரிதாபப்படுவது கூட ஒரு வகையில அகங்காரம் தான். அதனால அர்ஜுனனுக்கு அந்த அகங்காரம் இருந்தா தவறில்லை எனக்கு. ஆனா அவன் அந்த கண்ணோட்டத்துல கேட்கல. எனக்கு பார்க்கணும்ப்பா எவன் எல்லாம் நிக்கிறான் எனக்கு எதிரான்னு சொல்லும் போது கொஞ்சம் வெளிப்படுறது. அடுத்த வரையில அவன் கரெக்ஷன் பண்ணிக்கிறான். தர்மத்துக்கு அதர்மத்துக்கான துரியோதனன் துணைக்கு யார் நிக்கிறான் பார்க்கணும் அப்படிங்கிறான். சரி, சஞ்சயன் உவாச்ச அந்த ஸ்லோகத்துல படியும். யாரு உமா வரலையா இன்னைக்கு? பிரதிமா படிக்குமா?
அப்பா ஆனந்தி மேம் படிக்கிறேன்னு சொல்றாப்பா, அவ படிக்கட்டும். சரி, படிக்கும். ओके थैंक यू। संजय उवाच एवमुक्तो ऋषिकेशो गुडाकेशेन भारत सेनयोरुभयोर्मध्ये स्थापयित्वा रथोत्तमम् भीष्मद्रोणप्रमुखतः सर्वेषां भीष्मद्रोणप्रमुखतः सर्वेषां च महीक्षिताम् उवाच पार्थं पश्यैतान् समवेतान् कुरूनिति। இந்த ரெண்டோட முடிக்கலாம். இதை நம்ம சொல்லி திரும்பி சொல்லுவோம் எல்லாருமே. அப்புறம் கடைசியில் ஒரு தடவை எல்லாரும் சேர்ந்து படிப்போம். நீங்க பிரதிபா படியும் பாதி பாதியா சொல்லி 24, 25, 26 நினைக்கிறேன். Chapter 1 24, 25. 24 அப்பா சேவிக்கட்டும். Chapter 1 ओम श्री परमात्मने नमः। श्रीमद् भगवद्गीता अथ प्रथमोऽध्यायः। संजय उवाच श्लोका 24 ஒரு பாதமா சொல்றேன்ப்பா. एवमुक्तो हृषीकेशो गुडाकेशेन भारत सेनयोरुभयोर्मध्ये स्थापयित्वा रथोत्तमम् भीष्मद्रोणप्रमुखतः सर्वेषां च महीक्षिताम् उवाच पार्थ पश्यैतान् समवेतान् कुरूनिति। பாருங்க, அதுல இன்னைக்கு சஞ்சய் சொல்றான். இப்போ இந்த அர்ஜுனன் என்ன சொன்னான்? என்னுடைய ரதம் ஸ்தாபயமே அச்சுத, என்னுடைய ரதத்தை அங்க கொண்டு போய் நிறுத்து. எங்கே? சேனையோர் உபயோர் மத்தியே, 2 சேனைகளுக்கும் நடுவில் நிறுத்து அப்படின்னு சொன்னான். சேனையோர் உபயோர் மத்தியே, இந்த வார்த்தையை கவனிச்சுங்க. இது இன்னொரு இடத்துல வருது. இப்போ என்ன சஞ்சயன் சொல்றான்? இப்போ ஏவமுக்தோ ரிஷிகேஷம் குடாகேஷேன பாரத சேனையோருபயோர் மத்தியே, 2ஆம் தடவை வருது. ஸ்தாபயித்வா ரதோத்தமம், ஸ்தாபயித்வா ஸ்தாபிதம் செய்தான், நிறுத்தினான். சேனையோருபயோர் மத்தியே, நிறுத்தினான் அப்படின்னு சொல்லும்போது நேச்சுரலி டிரைவர் தான் நிறுத்துவான். ஸ்ரீகிருஷ்ணன் நிறுத்தினான். ஏவமுக்தோ ரிஷிகேஷோ குடாகேஷேன பாரத, ரிஷிகேஷனிடம் குடாகேஷன் இப்படி சொன்ன பிறகு, இப்போ பாரதங்கிற வார்த்தை சஞ்சயன் திருத்தராஷ்டிரனுக்கு சொல்றான். பாரதனே, இப்படி குடாகேஷன் ரிஷிகேஷனிடம் சொன்ன பிறகு சேனையோர் உபயோர் மத்தியே ஸ்தாபயித்வா ரதோத்தமம், நிறுத்தினான், 2 சேனைகளுக்கும் நடுவிலே. அதுக்கு பிறகு கிருஷ்ணன் ஒரு சின்ன விளையாட்டு பண்றான். நம்ம ஒரு என்ன சொல்றது, அவனுடைய யூசுவல் பாணி அது. இந்த பாருங்க, இவன் அர்ஜுனன் கேட்பது, நான் எதிர்பக்கம் எவன் நிற்கிறான், நான் கொஞ்சம் பார்க்க விரும்புறேன்னு தான் கேட்கிறான். இவன் பார்க்க விரும்புவது எதிர்பக்கம் மட்டும்தான். ஒன் சைடட் பார்வை எப்பவுமே நல்லதில்லை.
ஒரு பக்கத்து வாதத்தை கேட்டுட்டு முடிவெடுக்க கூடாது, ரெண்டு பக்கமும் கேட்கணும், முடிவுக்கு வரக்கூடாது. அதனால நடுவில் இருப்பது எப்பவுமே நல்லது. மத்தியஸ்தம், மத்தியில நிறுத்துவது. அதனால கொண்டு போய் நடுவுல நிறுத்தினான். அது இது இல்லை, இவன் கேட்டபடி செய்தான். ஆனா இவனுடைய பார்வை நோக்கம் என்ன? ஒரு பக்கம் பார்க்கணும், எதிர்பக்கம் பார்க்கணும். அப்போ இவன் என்ன செய்யறான், அங்க நிறுத்திட்டு பீஷ்ம துரோண பிரமுகத்தக, பீஷ்மர் துரோணர் போன்ற முக்கியமானவர்கள், ரெண்டு வகையில சொல்லலாம், அவர்களுக்கு எதிராக நிறுத்தினான் அப்படின்னு சொல்லலாம். அவர்களைப் போல பீஷ்ம துரோண பிரமுகத்தக சர்வேஷாஞ்ச மஹீக்ஷிதாம், பூ அரசர்கள் எல்லாரும், பூ அரசர்கள் தளபதிகள் எல்லாம் அங்கே அவங்களை முன்னால நிறுத்திவிட்டு ஸ்ரீகிருஷ்ணன் உவாச்ச பார்த்தனே பார்த்தா, ஸ்ரீகிருஷ்ணன் சொல்றான் இப்போ, உவாச்ச பார்த்த பஷ்யைதான், இங்கே பாரு. அவன் பார்க்க விரும்பினான், அதுக்கு தான் ரதத்தை நிறுத்த சொன்னான். இவன் அதை நிறுத்தினான். நிறுத்திட்டு அவன் விரும்புறதையே சொல்றான், நீ பாரு. ஆனா அவன் விரும்பியது எதிர்பக்கத்தை மட்டும் பார்க்கணும்னு. இவன் இப்ப சொல்வது பஷ்யைதான் குருன் இதி, உவாச்ச பார்த்த பஷ்யைதான் சமவேதான் குருன் இதி. குருவம்சங்கள், குருவம்சத்தினர் ரெண்டு பக்கமும் சமமாக நிற்பதை பார் அப்படிங்கிறார். அவ்வளவுதான். இந்த ஒரு வார்த்தை தான் அர்ஜுனனுக்குள்ள ஒரு பயங்கரமான இம்பாக்ட். என்ன சொல்றான்? உவாச்ச பார்த்த பஷ்ய ஏதான், இங்கே பார். சமவேதான், எல்லாரும் சமமாக நிற்கதை, குருவம்சத்தினரை நிற்பதை பார். சமவேதான், ரெண்டு பக்கமும். உவாச்ச பார்த்த பஷ்யைதான் சமவேதான் குருநிதி. ரொம்ப அற்புதமான விஷயம். ஏன் அப்படி சொல்றான் ஸ்ரீகிருஷ்ணன்? இந்த அர்ஜுனன் மேல பயங்கரமான லோடு இருக்கு. அவன் சைட்ல இருக்கிற பாண்டவர்கள் எல்லாருமே எப்ப பார்த்தாலும் அர்ஜுனன் எங்க இருக்கிறான், அர்ஜுனன் எங்க இருக்கிறான், அவன் எந்த நிலையில இருக்கான், தனக்கு ஆபத்து வந்தா அர்ஜுனனை கூப்பிடு அப்படின்னு அவனை காப்பாற்ற கூப்பிடுவது எல்லாரும் எதிர்பார்க்கிறான். அர்ஜுனன் மேலதான் ஃபுல் லோடு. நாம ஜெயிக்கணும்னா அர்ஜுனன் இருக்கணும், அவன் சண்டை போடணும், உயிரோடு இருக்கணும், சண்டை போடணும். அதுதான் பாண்டவர்களுடைய எதிர்பார்ப்பு. அதனால அந்த லோடு ஒரு பக்கம். ரெண்டாவது, எதிர்பக்கம் எப்படி இருக்குன்னா, இந்த அர்ஜுனனை முடிச்சிடா, நம்ம ஜெயிச்சிருவோம் அப்படின்னு. கர்ணனுக்கும் துரியோதனனுக்கும் ஒப்பந்தமே அதுதான். கர்ணன் சொல்லியிருக்கான், நான் வேற யாரையும் கொல்ல மாட்டேன்னு. வேண்டாம், நீ கொல்ல வேண்டாம், எனக்கு தர்மபுத்திரனை நீ கைது பண்ணி கொடுத்துரு போறோம், அர்ஜுனனை நான் பார்த்துக்கிறேன். அவனை கொஞ்சம் வெளியில தள்ள விட்டான். ஒரு சமசப்தகர்கள்னு ஒரு 7 அரசர்களை கூப்பிட்டு, இவனை நீ கூப்பிடு, சேலஞ்ச் கொடு, வா வா, ஆம்பளையா இருந்தா வாடா அப்படின்லாம் சவால் விடு. சவால் விட்டுட்டு அவன் சண்டைக்கு வரும்போது ஓடிப்போ, 100 அடி திரும்ப வருவான், திரும்ப அங்கிருந்து கூப்பிடு, வாடா அப்படின்னு. இவன் அப்படி பல யோஜனைகள் தூரத்துக்கு அழைச்சின்னு போயிடுறாங்க அந்த யுத்த பூமியிலேருந்து. அப்பதான் கர்ணனுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன், திருப்பதன் இது தர்மபுத்திரனை கைது பண்ணிடு அப்படின்னு. கர்ணன் ஜோர்தார் பயங்கரமா சண்டை போடுறான். அன்னைக்கு யுதிஷ்டிரன் கைது ஆயிருக்கணும். பீமன் அன்னைக்கு ஒரு தடவை காப்பாத்துறான் அவரை. அப்புறம் அர்ஜுனன் வந்துட்டான், வந்த பிறகு அவன் காப்பாத்துறான். அப்போ அந்த அர்ஜுனன் இல்லாத போது யுதிஷ்டிரன் அர்ஜுனன் எங்கன்னு நான் பல சமயம் கூப்பிடுறேன். ஆனா அவன் இல்லை அங்க. அன்னைக்குதான் அந்த அபிமன்யுக்கு, அன்னைக்கு இல்லை அடுத்த நாள் நினைக்கிறேன், அபிமன்யு முன்னாள் நாள், அடுத்த நாள் இது.
அபிமன்யுக்கு அந்த வலை விரிச்சான். சக்கர வியூகம், பத்ம வியூகம் அவர்கள் போட்டாங்க. இவங்க சக்கர வியூகம் போட்டு உள்ள சிக்க வச்சு கொன்னான். அன்னைக்கு இவங்களுடைய திட்டம் ஈடேறல. யாரு? தர்மபுத்திரனை பிடிக்கணுங்கிற திட்டம். இந்த அபிமன்யு கொலைச்சிட்டான் அந்த திட்டத்தை. அவன் உள்ள புகுந்து நாள் முழுக்க யுத்தத்தை தொடர வச்சுட்டான். நம்ம பழைய காலத்துல கிரிக்கெட் மேட்ச் ஒன்று எனக்கு ஞாபகம் இருக்கு. கவஸ்கர்னு ஒரு ஆள் விளையாடினான். 50 ஓவர் கிரிக்கெட் மேட்ச். 42 ரன்னு அவன் எடுத்தான். 50 ஓவர் விளையாடினான். அவுட்டும் ஆகல, ரன்னும் ஸ்கோர் பண்ணல. இந்த அபிமன்யு அந்த மாதிரி ஃபுல் நாள் சண்டை போட்டு அத்தனை பேரையும் சண்டை போட்டு கடைசியில் அது முடியும் போது செத்து போனான். அதனால தர்மபுத்திரனை பிடிக்க முடியல அவங்களால. அடுத்த நாள் அர்ஜுனன் திரும்பி வர வேண்டிய நேரம். அப்போ தர்மபுத்திரனை பிடிக்கிற பெரிய முயற்சி நடக்கிறது. அப்போ எதிர்பக்கத்து விஷயமும் லோடு முழுக்க அர்ஜுனன் மேல இருக்கு. நம்ம பக்கத்து லோடும் அர்ஜுனன் மேல இருக்கு. இந்த லோடை இவன் தாங்குவானா அப்படின்னு ஒரு நண்பனாக ஸ்ரீகிருஷ்ணன் அவனை பரிசோதனை செய்து பார்க்கிறான். நண்பனா? முதல் தடவை சேனையோர் உபயோர் மத்தியேன்னு சொன்ன போது வேலைக்காரனாய் இருந்தான். கட்டளை, எஜமானுடைய கட்டளையை பின்பற்றினான். கொண்டு போய் ரதத்தை நிறுத்தினான் வேலைக்காரனாக. இப்போ நண்பனாக அர்ஜுனனுக்கு நண்பனா மாறுறான் ஸ்ரீகிருஷ்ணன். இவனால இவ்வளவு பெரிய எமோஷனல் ஆன்ஸ்லாட், தாக்குதலை தாங்க முடியுமா? கொஞ்சம் பரீட்சை பார்க்குறான். ஏன்னா யுத்தத்துல எமோஷனல் நிறைய விஷயம் நடக்கும். கண் முன்னால தம்பி செத்து போவான், மகன் செத்து போவான், நமக்கு பிரியமானவர்கள் செத்து போவாங்க. இப்படி எல்லாம் அது நம்ம நடப்பதனால இதெல்லாம் எமோஷனல் பெரிய புயல். அதை தாங்கக்கூடிய ஆற்றல் இவனுக்கு இருக்கா அர்ஜுனனுக்கு அப்படின்னு பரீட்சை பார்க்கிறான். அதுக்குத்தான் இந்த வார்த்தை, சமவேதான் குருன். குரு வம்சத்தினர் சமமாக 2 பக்கங்களும் நிற்பதை பார். பார்த்தா, பார்த்தனே பார். இவனுக்கு என்ன தெரியாதா? அவன் துரியோதனன் எனக்கு பெரியப்பா மகன்னு, பீஷ்மர் அந்த பக்கம் சண்டை போறாரு, என்னை வளர்த்த தாத்தான்னு தெரியாதா? துரோணர் எனக்கு சொல்லி கொடுத்த, என் மேல அவ்வளவு அன்பு வச்ச துரோண வில்லு ஆசிரியரா இருந்தாரு, அது இவனுக்கு தெரியாதா? இன்னைக்குதான் தெரிய வருமா? ஆனா இவன் பார்க்கிறான். இத்தனை நாள் ஏன் இவனுக்கு அது வரல? ஏன்னா மனசுல பெரிய ஆவேசம் இருந்தது. அன்னைக்கு சபையில நடந்ததுக்கு பழி வாங்கணும், அதற்கான வாய்ப்புக்காக காத்திருந்தான். வெறும் காத்திருக்கல, அதுக்கு தயாரிப்பு செய்தான். அந்த 12 வருஷம் வனவாசத்துல இந்திரலோகத்துக்கு போனான். அங்க போய் ஆயுதங்கள் எடுத்துன்னு வந்தான் இந்திரன்டேந்து. ஆயுதம் மட்டும் இல்ல, ஊர்வசிட்டேந்து சாபம் கூட எடுத்துன்னு வந்தான். நீ நபும்சகனாக இரு, ஆகிவிடு. அப்ப இவன் கெஞ்சி கேட்டு எனக்கு ஒரே ஒரு அதுலேருந்து ஒரு விமோச்சனம் கொடுக்கணும்னு. என்ன? நான் விரும்புற டயத்துல அதை எடுத்துக்கணும், அந்த சாபத்தை, அந்த வரம் மட்டும் கொடுத்துருங்கிறான். அங்க ஊர்வசி அங்க என்ன பண்ற, அங்க ரம்பை இந்த இந்திரலோகத்துல அர்ஜுனன் வந்திருக்கும் போது ஊர்வசி அர்ஜுனன் மேல மயங்குறான். மயங்கிட்டு அவனை செடியூஸ் பண்ண முயற்சி பண்ற. அப்போ அர்ஜுனன் சொல்றான், இந்திரன் எனக்கு அப்பானா, நீ எனக்கு அம்மா மாதிரி, அதனால அப்படின்னு சொல்றான். அவளுக்கு ரொம்ப கோபம் வருது. அர்ஜுனனுக்கு அந்த சாபம் கொடுக்குறான், நீ அலியாக கடவது, நபும்சகனாக கடவுதுன்னு. அப்போ அவன் காலில் விழுந்து, இது எனக்கு நான் விரும்புகிற டயத்துல இதை எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னபோது, அந்த விராட்ட பருவத்துல மறைந்து வாழும்போது அந்த அந்த 1 வருஷ சாபத்தை எடுத்துக்கிறான். அங்க டான்ஸ் மாஸ்டரா இருக்கான். யாருக்கு? அவருடைய விராட்ட ராஜாவுடைய பொண்ணுக்கு. அந்த பொண்ணு பேரு சுபத்ரா இல்ல, சாரி உத்தரா. அபிமன்யோட உத்தரா. உத்தரா. கரெக்ட், உத்தரா.
உத்தராவை நீ எனக்கு என்னுடைய சிஷ்யை என்கிட்ட கத்துண்டவ, அதனால எனக்கு மகளை போல நீ அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து தன்னுடைய மகனுக்கே கல்யாணம் பண்ணி வைக்க சொல்ற அபிமன்யுக்கு. இதெல்லாம் அங்க விராட்ட பருவத்துல துரியோதனனுடைய படையோட சண்டை போட்டுட்டு அவர்கள் எல்லாம் தோக்கடிச்சுட்டு அந்த உத்தரன்கிற இளவரசன் அது மயக்கம் போட்டு விழுந்து, சண்டைக்கு போய் மயக்கம் போட்டு விழுந்து அவனை காப்பாற்ற அதுக்குள்ள 1 வருஷம் முடிஞ்சு போச்சுன்னு முகூர்த்தம் தெரிந்து அந்த மரத்துல தன்னுடைய ஆயுதங்கள் எல்லாம் முடிச்சு வச்சிருக்கிற மரத்துக்கிட்ட போய் மந்திரத்தை சொல்லி அந்த ஆயுதங்கள் எல்லாம் திரும்ப எடுத்து உத்தரனை நீ ரதம் ஓட்டுன்னு சொல்லி இவன் சண்டை எடுக்கிறான் அர்ஜுனன்கிற வேஷத்துல, இயற்கையான வேஷத்துல. அந்த மாதிரி அப்பதான் அவங்க டிஸ்பியூட் பண்றாங்க, இன்னும் 1 வருஷம் முடியல, நீ வெளிப்பட்டுட்ட, கொடுக்க முடியாது, திரும்ப 12 வருஷம் போ, திரும்ப 1 வருஷம் அஞ்ஞாதவாசம் போ அப்படின்னு சொல்றாங்க. அந்த டிஸ்பியூட் நடக்கிறது. பீஷ்மர் சொல்றாரு இல்ல 1 வருஷம் முடிந்தது அப்படின்னு. அப்போ அந்த போருக்கு பிறகு இவன் அர்ஜுனன் அப்படின்னு தெரிந்த பிறகுதான் இந்த விஷயம் நடக்கிறது. உத்தரா ப்ரப்போஸ் பண்றா அர்ஜுனனுக்கு. அர்ஜுனன் அதை ஏத்துக்காம தன்னுடைய மகனுக்கு அவளை கல்யாணம் பண்ணி வைக்கிறான். இப்படி அந்த சம்பவம். அப்போ அர்ஜுனனால இதெல்லாம் தாங்க முடியுமா அப்படிங்கிற பரீட்சைக்கு தான் இந்த வார்த்தை. 2 பக்கமும் பாருன்னு. அவன் ஏன் இப்படி பார்க்க முடியல இத்தனை நாள்? தன்னுடைய பெரியப்பா மகன்கிறது ஏன் அவனுக்கு தெரியல? யுதிஷ்டிரன் சொல்றான்ல, சகோதரர்களுக்குள்ள சண்டை வேண்டாம்ப்பா, எங்களுக்கு 5 கிராமம் கொடுத்துட்டு போகணும்னு சொல்றான்ல. அந்த பார்வை அர்ஜுனனுக்கு ஏன் கிடைக்கலன்னா அந்த கோபம், அந்த குரோதம். அதுக்காக போய் இந்திரலோகத்துல போய் ஆயுதங்கள் எடுத்துன்னு வந்தான், சாபத்தை எடுத்துன்னு வந்தான். ருத்ரன் சிவனோட சண்டை போட்டு பசுபதி அது அஸ்திரத்தை எடுத்துன்னு வந்தான். பல அரசர்களுடைய பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டான். நாளைக்கு இவர்கள் எல்லாம் யுத்தத்துல நமக்கு பயன்படுவார்கள் அப்படின்னு நம்ம பாண்டிய அரசனுடைய பெண்ணை கூட கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னு கருத்து உண்டு. அந்த மாதிரி இவ்வளவு தயாரிப்பு 12 வருஷம் செஞ்சுட்டு இந்த நாளுக்காக காத்திருந்து அந்த நாளும் வந்தது. அந்த வந்த இடத்துல தயாரா வெளில தூக்கி சொன்னா, எனக்கு யார் யாரோட சண்டை போடணும் பார்க்கணும்னு சொன்னா, இது வரைக்கும் அவனுடைய மைண்டு ஆவேசத்திலேயே இருக்கு. 1 செகண்ட் இந்த ஒரு வார்த்தையை கேட்டப்புறம் 2 பக்கமும் பார்க்கிறான், பின்பக்கம் எதிர்பக்கம். அப்படியே ஃபங்க் ஆயிடும், நர்வஸ் ஆயிடும், கை நடுங்க ஆரம்பிக்கிறது. சுச்சோ, நான் என்ன பாவம் செய்ய வந்தேன்? என்னுடையவர்கள் நிற்கிறார்கள் 2 பக்கமும், இவர்களை கொன்றான். அப்படிலாம் வாக்குவாதங்கள், அவனுடைய வாதங்களை வைப்பான். அது அப்புறம் பார்க்கலாம். அர்ஜுன உவாச்சன்னு வரும். அது திருஷ்டுவேமம் ஸ்வஜனம் கிருஷ்ண அப்படின்னு ஆரம்பி. அது அப்புறம் பார்க்கலாம். நீங்க வந்து இந்த 2 ஸ்லோகம் சஞ்சய் உவாச்ச பார்த்த பஷ்யேதான் சமவேதான் குருநிதி தத்ரா பஷ்யத் ஸ்திதான் பார்த்த பித்ருநத பிதாமகான் ஆச்சாரியான் மாதுலான் பிராத்ரூன் புத்திரான் பௌத்ரான் சகீஸ்ததா ஸ்வசுரான் சுருதச்சைவ சேனையோர் உபயோரபி. 2 பக்கமும் ஆச்சாரியர்களை, தாத்தாக்களை, பித்திருக்களை, சித்தப்பாக்களை, மாமனார்களை, பந்துக்களை, அது லிஸ்ட் தான். நம்ம அது ரொம்ப கவனம் வேண்டாம், அதை படிச்சிருவோம் இன்னைக்கு. அதுக்கப்புறம் சஞ்சய் அர்ஜுனனுடைய வாதங்கள் ஆரம்பிக்கிறது. நம்ம நீங்க சொல்லுங்க, பேசுங்க. உங்களுக்கு இந்த 2 ஸ்லோகத்துல நமக்கு கேட்ட விஷயத்துல அதை வைத்து பாருங்க. 30 நிமிஷம் கரெக்ட். 10 நிமிஷத்துல இன்னும் முடியறதுன்னு அனௌன்ஸ் பண்றது நோட்டீஸ். பேசவும் கேள்வினா சொல்லுங்க. இப்போ நம்ம வாழ்க்கையிலயும் நிறைய இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ் வரும். நம்ம வந்து ஸ்ட்ராங்குன்னு பிலீவ் பண்ணிட்டு இருப்போம். அந்த டைம்ல வந்து அது வரைக்கும் நமக்கு தெரியாது நமக்குள்ள உள்ள வீக்னஸ். ஸோ அந்த சுச்சுவேஷன் வரும்போது அந்த வீக்னஸ் வந்து வெளிப்படும் போது நமக்கு தெரியும், நமக்கு இந்த மாதிரி ஒரு வீக்னஸ் கூட உள்ள இருக்க போல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்னோட கேள்வி என்ன, இந்த வீக்னஸ் இப்ப கிருஷ்ணர் வந்து அந்த கேள்வி கேட்கிறாருல, அர்ஜுனன்ட்டு வந்து டெஸ்ட் பண்ணி பாக்குறாருல. ஸோ இது வந்து நம்மளோட வாழ்க்கையிலையும்
பகவான் வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கக்கூடிய சுச்சுவேஷன்ஸை எடுக்கணுமா, இல்ல இந்த மாதிரி ஏன்னா ரெண்டு கான்ஃபிளிக்ட் இருக்கு. பகவான் கிரியேட் பண்ணி அந்த சுச்சுவேஷன்ஸ் உண்டாகுதா, இல்ல இந்த சுச்சுவேஷன்ஸ் வரும்போது அவர் டெஸ்ட் பண்ணி பாக்குறாரா, எப்படி இதை எடுக்கிறது? நம்ம இதுன்னு தெரியல, எனக்கு என்ன கேள்வி பாருங்க, ஒரு மாதிரி குழப்பம் மைண்ட்ல இருக்குது. ஸோ நம்ம வாழ்க்கையில் இதே மாதிரி சுச்சுவேஷன்ஸ் நிறைய வரும் அப்படின்னு ரெண்டு வகையில் எடுத்துக்கலாமே. அந்த சுச்சுவேஷனே உன்னை பரீட்சை பார்க்க தான் கொடுக்குறான்னு எடுத்துக்கலாம். சுச்சுவேஷன் வரும்போது நமக்கு இந்த எப்படி அவன் அந்த சுச்சுவேஷன் வந்தப்புறம் அவன் நம்மளை பரீட்சை பார்க்குறான்னு எப்படி எடுக்க முடியும்? புரியல. ஒரு விஷயம் இருக்கலாம், சுச்சுவேஷன் வந்து நாம் அதில் எக்ஸ்போஸ் ஆகி அந்த எக்ஸ்போஷர் அவன் நமக்கு கொடுக்குற சோதனையாக இருக்கலாம், அப்படி எடுத்துக்கலாம். இது என்ன, நானே எனக்கு என்னுடைய வீக்னஸ் தெரிய வர்றதுக்காக இப்படி ஒரு சுச்சுவேஷன் வந்தது அப்படின்னு எடுத்துக்கலாம். நம்ம எடுத்துக்கிறதுல இருக்கு. மனசொடிஞ்சு போகலாம். இந்த மாதிரி நான் இப்போ பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசுவோம், நீ எல்லாம் ஒரு ஆம்பளையா அப்படின்னு, பெரிய மீசையை முறுக்கிற, அவ்வளோதானா அப்படின்னு, இதெல்லாம் நமக்கு சவால் விடுற விஷயங்கள். ஆனால் இது வெளியாள் பண்ணுவான். நம்ம வந்து நம்மளை பற்றிய ஜட்ஜ்மெண்ட் இருக்கணும். தப்பில்லை, சில சமயம் ஆவேசத்தில் வேலை பண்ணுவோம். அதுக்கப்புறம் நமக்கு நம்முடைய உண்மையான சக்தி புரியணும். புரிஞ்சு அது தவறே கிடையாது. ஃபெயில்யூர் தவறு இல்லை. ஃபெயில்யூர் இஸ் நாட் அ மிஸ்டேக், இ கிரைம். ஃபெயில்யூர் அனலைஸ் பண்ணணும். அனலைஸ் பண்ணாமல் இருந்தால் தான் ஃபெயில்யூர் பிரச்சனை. அதர்வைஸ் சுச்சுவேஷன் என் கையை மீறி போச்சு, என்னால் ஒன்றும் பண்ண முடியலன்னு ஒத்துக்கிறது தவறே கிடையாது. பட் இது கடவுள் கொடுக்கிற வாய்ப்புன்னு நம்மளால நினைக்க முடிந்தா ரொம்ப சந்தோஷம். இல்லைன்னா நம்ம டிப்ரெஷன்ல போயிடும். ஏன்னா ஜென்ரலா எல்லாரும் சொல்ற கேள்வி, நான் நம்மளே எல்லாரும் சொல்லும்போது என்னையும் சேர்த்து சொல்றேன், இப்படி சோதிக்கிறியே நீ, சோ இது வந்து அவர் சோதிக்கிறதா இல்ல நம்மளுடைய கர்மாக்கள்னால நம்ம செய்யற செயல்னால அந்த சோதனை வந்துச்சான்னு தெரியல. சோ எனக்கு வந்து பிலீஃப் வந்து நம்மனாலதான் வந்திருக்கோம், அவர் சப்போர்ட்டுக்கு தான் கூடவே நிற்பாரு எப்பவுமே. அவரை வேணே சோதிச்சு பார்க்கணும்னு சொல்லி இப்படி ஒரு சுச்சுவேஷன் அவர் கிரியேட் பண்ணிருக்க மாட்டாரு. ஏன் தனக்கு பிரியமானவனை சோதனை பண்ணுவான் அவன். தனக்கு பிடித்தவனை நம்ம டீச்சர் வந்து டஃப்பான மேத்ஸ் யாருக்கு கொடுப்பார்? நல்ல இன்டெலிஜென்ட்டா போடுற ஆளுக்கு தானே கொடுப்பான். அவளுக்கு பிடித்த மாணவனா இருப்பான் அவன். அந்த மாணவனுக்கு தான் டஃப்பான மேத்ஸ் சம்மு கொடுப்பார். இதை போடுற நீ அப்படின்னு. அது அவனுக்கு கொடுக்குற சோதனை தான். அதில் பாஸ் ஆகிட்டா அவளுக்கு ரொம்ப சந்தோஷம் அந்த டீச்சருக்கு. ஃபெயில் ஆனால் முயற்சி பண்ணுவான் அவளை வந்து அவனை வளர்த்து விட, கரெக்ஷன் பண்ணிவிட. அது இருக்கிற அன்புனால. இதே மாதிரி தானே அவனும் நமக்கு டஃப்பான சுச்சுவேஷன் கொடுக்கும்போது அவனை திட்டுவது, ஏன் இப்படி என்ன சோதிக்கிறேன்னு சொல்லுவது, நான் இன்னும் தப்பு பண்ணினேன், நான் என் கண்ணு மனசுக்கு தெரிந்து எந்த தப்புமே பண்ணலையே அப்படிலாம் புலம்புவது. அப்படி இல்லாமல் கரெக்டாக அந்த விஷயத்தை அனலைஸ் பண்ணி கொஞ்சம் ஒதுங்கி நின்று நம்மளால் அதில் ஹேண்டில் பண்ண முடிந்தால் நமக்கு புரியும். இது அவன் சோதனை பண்ணுறான்னு நினைக்காதது அவரவர் பாவனை, பக்தி, மனசு, மனப்பான்மை, அதெல்லாம் ரொம்ப கம்பல் பண்ண வேண்டாம். பட் இது ரொம்ப முக்கியம். அந்த சூழ்நிலை, அதனுடைய விளைவு நாம் அனலைஸ் பண்ணுற பழக்கமாகணும். அனலைஸ் பண்ணி நம்முடைய தவறு, நம்முடைய வீக்னஸ், அதில் வெக்கப்படாமல் அதை ஏற்றுக்கணும். அது நமக்கு டிப்ரெஷனுக்கு காரணமாகாமல் அதை ஏற்று சின்ன சின்ன கரெக்ஷன் நமக்குள்ள பண்ணறதுக்கு முயற்சி பண்ணணும். நம்மளால முடியலைன்னா அதற்கேற்ற நபர்கிட்ட போய் அவர்கிட்ட உட்கார்ந்து பேசி அந்த வழியை கண்டுபிடிக்கணும். கடவுள் மேலே அசாத்தியமான நம்பிக்கை இருந்தால் அவன்கிட்ட புலம்பணும், நீ எனக்கு இது பண்ணி கொடுத்துரு, என்னால் முடியல, நீ தான் செய்யணும் அப்படின்னு சொல்லணும். இது அவரவர் சுபாவத்தை பொறுத்து நம்ம எந்த ரூட்டில் போகிறோங்கிறது. ஆனால் அனலைஸ் பண்ணணுங்கிறது முக்கியமான விஷயம். அனலைஸ் பண்ண உட்காந்துட்டாலே நம்ம சோகம் மறைஞ்சு போயிடும். இந்த மனசு புத்தி, வேற ஒரு டயத்தில் நம்ம அதை பற்றி பேசுவோம். மனசு புத்தியும் ஆல்டர்னேட். மனசு என்ஜாய் பண்ணுறது அல்ல டிப்ரெஷனில் போகிறது, வருத்தப்படுறது, அப்படி ஆக்டிவாக இருந்தால் புத்தி கதவை சாத்திக்கும், வேலை செய்யாது. இது என்ன அப்படின்னு ஒரு கேள்வி தோன்றித்துனா, ஏன் இப்படி நடந்தது,
எங்க பிரச்சனையாச்சு அப்படின்னு அனலைஸ் பண்ண புத்தி ஆரம்பிச்சிடுச்சுன்னா மனசு அடங்கி போயிடும். அது வருத்தப்படாது, அதுல துள்ளி குதிக்காது. மனசோட என்ஜாய்மெண்ட் ஆர் சோகப்படுவது நின்று போயிடும். மனசோ புத்தியோ ரெண்டுல ஒண்ணுதான் வேலை செய்யும். புத்திக்கு வேலை கொடுத்த உடனே மனசு அடங்கி போயிடும். மனசு அடங்கி போறதுன்னா என்ன, எமோஷன்ஸ் எல்லாம் சப்டியூ ஆயிரும். மனசுக்கு நமக்கு அலையா எமோஷனுக்கு இடம் கொடுக்க கொடுக்க அறிவு வேலை செய்யாது, புத்தி வேலை செய்யாது. நம்ம மனம் போன போக்கில் போயிடுவோம். அதனால அனலைஸ் பண்றது ரொம்ப முக்கியம். அதுக்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்க கடவுள்கிட்ட போகிறோமா, குருகிட்ட போகிறோமா, நண்பன்கிட்ட போகிறோமா, தன்னைத்தானே அனலைஸ் பண்ணுறோமா, ஏதாவது புக்கை நாடுறோமா, அது அவரவருடைய பாதை. அதில் நம்ம இதுதான் செய்யணும்னு நம்ம சொல்ல முடியாது. சரி ஜி, தீதும் நன்றும் பிறர் தர வாரா. ஓ சோ நம்மளோட கஷ்டங்களுக்கு நாம தான் காரணம், ஏதோ ஒரு விதத்துல காரணம். நம்ம ஆக்ஷனா இந்த ஜென்மமா போன ஜென்மமா அதெல்லாம் தெரியல. அத கொஞ்சம் நம்ம இன்டெப்த் நம்ம எடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நிதானம் வந்துரும். நம்மளுக்கு ரொம்ப எமோஷனலா நான் என்ன தப்பண்ண நம்ம தப்பு பண்ணதுனால தான் அனுபவிக்கிறோம். அதை ஃபர்ஸ்ட் அக்செப்ட் பண்ணிட்டு அது எப்பவும் தெரியாது. ஏன்னா நம்மளுக்கு காலம் தெரியாது இல்லையா, நம்மளோட கால கணக்குன்றது ரொம்ப கம்மி. நான் இது ஒரு புது பழக்கம் ஆரம்பிச்சிருக்கேன். தொண்டை ரொம்ப வலிக்கிறது. ஸோ எல்லாரும் சொல்லுவா தண்ணி குடிச்சு கொண்டு. இப்போ 2-3 நாளா அதை முயற்சி பண்றேன். சரி, ஏதாவது சொல்லுங்க. 26-27 சொல்லிடலாமா ஜி? சரி, அந்த ஸ்லோகத்தை படிச்சிருவோம். எல்லா பேரும் வருவாங்க. பிரதிபா சொல்லிடுறியா? சேவிக்கிறேன். நீங்க சொன்னாலும் சரி மேம், நம்ம ரிப்பீட் பண்றோம். பிரேமா மேம் சொல்லு. ஓகே சேவிக்கிறேன். 26 தத்ரா பஷ்ய ஸ்திதான் தத்ர பஷ்ய ஸ்திதான் பார்த்த பித்ருநத பிதாமகான் ஆச்சார்யான் மாதுலான் பிராத்ருன் புத்ரான் பௌத்ராம் சகீம் ஸ்வசுரான் சுஹ்ருதಶ್ಚைவ சேயோருபயோரபி தான் சமீக்ஷ்ய ச கௌந்தேய சர்வான் பந்தூனவஸ்திதான் இதுல அந்த கீழே 2 சி வருது பாருங்க, பித்ரு சம்ஸ்கிருத வார்த்தையில. அதை நாளைக்கு நம்ம பேசுவோம், டைம் முடிஞ்சிடும். யோகேஷம் சொல்லிடுங்கம்மா ஃபாஸ்டா. யோகேஷம் சச்சிதானந்தோ வாசுதேவோ கஜம்